தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்ஸ், அதாவது தமிழில் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 2023 ஓகேவா. இந்த கொஸ்டின் பேப்பர் தமிழ் 2023 ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் ஓகேவா. அந்த ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸில் நடந்த எக்ஸாம், அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஏன் பார்க்குறோன்னா, தமிழில் 95+ ஓல்டு புக்கு நியூ புக்கு ஃபுல்லாக படிச்சிடணும். படிச்சுட்டு நம்ம 95+ வாங்கணும்னா ஓல்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம்லலாம் மேக்ஸிமம் நமக்கு கொஸ்டின் இலக்கணமாக தான் இருக்கும் ஓகே. நீங்கள் பாருங்களேன், இது மாதிரி ஃபுல்லாக இலக்கணமாக தான் இருக்கும். அப்போ நம்ம இலக்கணத்தில் வீக்னஸாக இருந்தோம்னா இதை பார்த்து நம்ம இலக்கணத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் மாதிரியே குரூப் 4 கொஸ்டின் இருக்காது. ஏன்னா இதில் 90 கொஸ்டினுக்கு மேலே இலக்கணம் கொஸ்டினாக இருக்கும். இது ஜஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி தான் ஓகே. ஒரு 40 மார்க் எடுத்தால் போதும். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க. இதை நம்ம இலக்கணத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது சொல்லும் போதே நான் கொஸ்டின் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் இருந்துச்சுன்னா அதில் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லாத கொஸ்டினை சொல்லிடுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லாத கொஸ்டினை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஓர் அப்படிங்கிறது இலக்கணத்தில் ஓர் அப்படிங்கிறது, இந்த ஓர் அப்படிங்கிற வார்த்தையை அடுத்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கிற, இப்போ ஒரு அழகு இப்படி இருந்ததுன்னா அந்த ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்தா. அப்போ அந்த உயிரெழுத்துனா நம்ம முன்னாடி ஓ போடணும். அதே மாதிரி இப்போ ஓர் அமைச்சர் இப்படி போடணும் ஓகேவா. இங்கே ஆ, இந்த மாதிரி ஆ ஆ இ அந்த மாதிரி உயிரெழுத்து ஏதாவது வந்தால் இங்கே ஓர் போடணும். உயிரெழுத்து இல்லாமல் கா சா அந்த மாதிரி எந்த எழுத்து வந்தாலும் சரி, உயிரெழுத்து இல்லாத எழுத்து வந்தால் ஓ போடணும் ஓகேவா. அப்போ அதுபடி பார்த்தோம்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு அழகியன்னு இருக்குது. அப்போ ஒரு வரலாமா, ஓர் வரணும். ஓர் அழகிய, ஏன்னா இங்கே ஆ வந்திருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஓர் ஊஞ்சல், ஊங்கிறது உயிரெழுத்தா. அப்போ இங்கே ஓ வந்திருக்கா, அப்போ இது கரெக்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஊஞ்சல் இருக்குது, இங்கே ஒரு இருக்குது, இது தப்பு. அதே மாதிரி இங்கே ஓர் மரம்னு இருக்குது. நம்ம இங்கே மா அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது. அப்போது ஒரு மரம் அப்படின்னு போடணும் ஓகேவா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது நமக்கு கரெக்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சொல்லு பொருள். பண்ணுனா இசை, இழைத்து அப்படின்னா பதித்து, பார் அப்படின்னா என்ன, பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சொலை. இதை மேட்ச் பண்ணால் நமக்கு ஆப்ஷன் டி. அடுத்து சொல்லோடு பொருளை பொறுத்துக. அப்போ பொருந்தாத இணையை கண்டறிக. நம்ம அதை தெளிவாக பார்க்கணும். பொருந்தாத இணையா இல்லை கரெக்டாக இருக்கிறதான்னு பார்க்கணும். சொல்லோடு பொருளை பொறுத்துகளில் பொருந்தாத இணை. இப்போ கா அப்படின்னா சோலை, அது கரெக்டு தான். கோ அப்படின்னா அரசன், அதுவும் கரெக்டு தான். சோ அப்படின்னா மதில். நா அப்படின்னா கொடுன்னு இருக்கு. நா அப்படின்னா ஒன்று நாவு அப்படின்னு வரணும் ஓகேவா. நாவு, நாக்கு அந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் மலையில் நனைந்தேன். அப்போ நான் மலையில் நனைந்தேன், இது உணர்ச்சி தொடர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், இது உணர்ச்சி தொடராக இருக்க வாய்ப்பு இருக்கா. உணர்ச்சி தொடர்னா என்னே, அந்தோ, ஐயோ அப்படின்ற வர மாதிரி இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வரணும். அப்படி வந்தால் தான் அது உணர்ச்சி தொடர். அப்போ இது உணர்ச்சி தொடர் இல்லை. நான் மலையில் நனைந்தேன், நான் நனைந்தேன் அப்படின்னா அது பிறவினை தொடராகுது ஓகேவா. இப்போ நான் நனைவித்தேன் அப்படின்னா அது பிறவினை தொடராகும். இது நான் நனைந்தேன், அவர் நனைஞ்சிருக்காரு, அப்போ அது ஒரு உடன்பாட்டு வினைத்தொடர் ஓகேவா. நான் நாளை மதுரை செல்கிறேன் அப்படிங்கிறது என்னது, நான் நாளை மதுரை செல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வினாத்தொடர். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்லை. அப்போ இது வினாத்தொடர் இல்லை. இங்கே பாருங்கள், கலவை தொடர். இது கலவை தொடர். நான் நாளை மதுரை செல்கிறேன், ஒரே சென்டென்ஸ் தான் இருக்குது. இப்போ கலவை தொடர் அப்படின்னா இன்று மழை பெய்தது, அதனால் நாளைக்கு பள்ளிக்கு விடுமுறை, அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு கலவை தொடர். இங்கே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், நான் நாளை மதுரை செல்கிறேன். அப்போ இது என்னது, கலவை தொடர் கிடையாது. இதில் ஏதாவது கட்டளை இருக்கா, கிடையாது. அப்போ இது ஒரு செய்தித்தொடர். நெக்ஸ்ட்டு மக்கள், கூட்டப்பெயரை குறிக்கணும் ஓகேவா. அப்போ மக்கள் அப்படின்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ மக்கள் தொகைனா என்னது, மக்கள் தொகைனா எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கங்கிற எண்ணிக்கை தான். அப்போ மக்கள்னா மக்கள் கூட்டம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். யானை அப்படின்னா யானை கூட்டம் இருக்கும். ஆட்டுனா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாடுனா மாட்டு மந்தை அந்த மாதிரி சொல்லணும் ஓகேவா. அப்போ மக்களுக்கு மக்கள் கூட்டம்னு சொல்லணும். அதே மாதிரி பாருங்கள், கூட்டப்பெயர். திராட்சைக்கு திராட்சை குலை, கொலையாக காய்ச்சி தொங்குது அப்படிம்போம்.
நெக்ஸ்ட்டு மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ். மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஓகேவா, வேற ஏதாவது போட்டு பாருங்கள், மேட்ச் ஆகுது. மலைமுகட்டில் மேகம் தவழும்னு வருமா, இல்லை அதை பார்க்கும் மனங்கள் செல்ல படியும்னு வருமா? அப்போ இதெல்லாம் வராது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே இதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி. இது வந்து நம்ம இலக்கணத்தில் ஸ்ட்ராங்காக வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதலை கண்ணீர். அப்போ முதலை கண்ணீர்னு எழுது, முதலை கண்ணீர்னா பொய்யலுகை. ஓகேவா, இது முக்கியமானது. இந்த முதலை கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, நிறைய இதில் கேட்பாங்க. அடுத்து 7ஆம் வகுப்பு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள், அந்த அவர்களை வந்து இந்த 4 இடத்துல ஒன்று சேர்க்கணும். 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள்னு வருமா? வராது. இப்போ அவர்கள் இந்த இடத்துல போட்டோம்னா அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள்னு வரும். ஓகே, அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர்னு வருமா? வராது. நான் அவர்கள் மாணவர்கள்னு வருமா? வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பில். அப்போ இங்கே என்ன வரும்? ஏனெனில். ஓகேவா, காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அவ்வளோதான். அடுத்து நாயன்மார்கள் என்ன பேர்னு கேட்க முடியுமா? எப்படின்னு கேட்க முடியுமா? எத்தனை பேர். ஓகேவா, நாயன்மார்கள் எத்தனை பேர். அவன் நேற்று திரைப்படம் கண்டான். இப்போ அது ஆப்ஷன் பாருங்கள். அவன் நேற்று திரைப்படம் காண்பான்னு வருமா, இல்லை காண்பிப்பான்னு வருமா, காண்கிறான்னு வருமா? நேற்றுன்னு வந்துச்சு, அப்போ காண்கிறான்னு வருமா? இப்போ நேற்று திரைப்படம் கண்டான், அதுதான் கரெக்டு. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. அதாவது இப்போ இந்த சொற்கள்ல இருந்து ஏதோ ஒரு புதிய சொல் உருவாக்கணும். ஆள் வயல்னு ஏதாவது வருமா? வராது. வழிநாடுன்னு ஏதாவது இருக்கா? விண் வயல்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஆழ்கடல்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதே மாதிரி இப்போ விண்ணுன்னு என்ன? விண் அப்படின்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும். அப்போ அந்த புதிய சொல் உருவாக்குறப்ப விண் அப்படின்னா விண்மீன். தமிழ் அப்படின்னா என்னது? தமிழ்னா தமிழ் மொழி. நூல்னா என்னது? நூல்வெளி. நீதினா நீதி நூல். அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வீடு. அந்த வீடுக்கு அர்த்தம், அந்த வீடுக்கு அர்த்தம். ஓகேவா, அந்த குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காணுங்க. அப்போ வீடு அப்படின்னா தங்குமிடமா? கிடையாது, வீடு தான் தங்குமிடம். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள். விடு அப்படின்னா விட்டு விடுதல்னு இருக்குது, அது கரெக்டு தான். வீடு அப்படின்னா தவிர்த்து விடுதலா? கிடையாது, வீடுனா நம்ம தங்குற இடம். அப்போ இது வராது. இது பாருங்கள், விடுக்கு விட்டு விடுதல் கரெக்டு தான். வீடு தங்குமிடம் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து குரில் நெடில் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிஞ்சிருவேன். இப்போ வந்து இதுக்கு மேட்ச் பார்க்கணும் நம்ம. இப்போ இங்கே சிலைன்னு இருக்கா, இந்த சிலைக்கு இந்த 4ல் எது மேட்ச் ஆகும், அதே மாதிரி இந்த சீலைக்கு இந்த 4ல் எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சிலை அப்படின்னா என்னது? சிற்பம். இந்த சீலைன்னா என்னது? புடவை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா. தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தலைனா என்னது? செழிக்க செயின்னு வருமா? வராது. இந்த தலைனா மலர்னு வருமா? வராது. அப்போ இந்த தலை எப்படின்னா என்ன சொல்கிறோம்? வேப்பந்தலை அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ வேப்பந்தலை அப்படின்னா அது ஒரு இலை. அதே மாதிரி தாளை மடல் அப்படிங்கிறோம்ல, அது ஒரு மலர் வகை. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து அயோத்திதாசர் 1 பைசா தமிழ் என்ற வார இதழை தொடங்கினார். கரெக்டு. இவர் தனது ஆசிரியர் பெயரை தம்பெயராக வைத்துக் கொண்டார். கரெக்டு. 1 பைசா தமிழன் வார இதழ் 1 பைசாவுக்கு விற்கப்பட்டது. இது தவறு. 1 பைசா தவிர அந்த இதழ் வந்து காலனா அன்றைய விலையில் 1907 வந்து அவர் வெளியிட்டிருப்பார். 1907 காலனா விலையில் வந்து அது வெளியாகிருக்கும். ஒரு ஆண்டிற்கு பிறகு இவரின் பெயரை தமிழின் என மாற்றினார். அது கரெக்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? கூற்று காரணம். அதாவது இந்த காரணம் 1 இங்கே கூற்று கொடுத்துருக்காங்க, இந்த கூற்று சரி. ஓகே, அதே மாதிரி இந்த கூற்று சரி, காரணம் 1 சரி, காரணம் 3 சரி, காரணம் 2 மட்டும் தவறு. அப்போ கூற்று காரணம் 1 3 சரி, 2 மட்டும் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி ஈஸி தான். கா ஞா சா அந்த மாதிரி சீர் பண்ணும். இப்போ கா இருக்குது, கீ இருக்குது. அப்போ கா வருமா கீ வருமா? இப்போ அதே மாதிரி இப்போ இக்கு ப்ளஸ் ஆ சேர்ந்தால் தானே கா. அப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா. அடுத்து இக்கு ப்ளஸ் இ கீ. அப்போ இக்கு ப்ளஸ் ஆ தான் கா. அப்போ ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு கா தான் வரும். அதுக்கடுத்து கீ வரிசை வரும். அடுத்து கூ, அடுத்து கோ, அடுத்து இங்கே அடுத்து இதை பார்க்கணும். இப்போ கோ இங்கேயும் கோ இருக்குன்னா அதுக்கு அடுத்த லெட்டரை பார்க்கணும்.
இப்போ ஃபஸ்ட்டு பா வருமா மா வருமா? பா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லை வினை எச்சமாக்குக அப்படிங்கிறாங்க. அப்போ வினை எச்சம்னா என்னது? அதாவது ஒரு எச்ச சொல். இப்போ வந்தான் அப்படின்னா அது வினைமுற்று. அந்த வினை வந்து அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அது வினைமுற்று. இப்போ எஞ்சி இருக்கணும். இப்போ வந்த அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அப்படின்னு இருக்கு. இந்த வந்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். எப்படின்னா இந்த வந்தங்கிறதுக்கு அடுத்து ஒரு பெயர்ச்சொல்லை போட்டால் தான் அந்த சொல் வந்து நிறைவடையும். அதனால அது ஒரு பெயர்ச்சொல். இப்போ வந்த மாணவன் அப்படின்னு போடலாம். இப்போ இந்த மாணவன்கிறது ஒரு பெயர்ச்சொல். அப்போ இந்த வந்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். நமக்கு வினையெச்சம் கேட்குறாங்க. அப்போ வந்து சென்றான், ஓகேவா? வந்து செல்வான். அப்போ இந்த சென்றான்ங்கிறது வினைச்சொல். அப்போ இந்த எச்சத்தை எடுத்து ஒரு வினைச்சொல்லை போட்டு ஃபினிஷ் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து வினை எச்சம், ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? வந்து. நெக்ஸ்ட்டு, வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்குதல். தொழிற்பெயர்னா என்னது? இப்போ நடின்னு இருக்கு. இப்போ நடித்து, அது ஒரு நடித்து அப்படி அது ஒரு தொழில் பெயரா? கிடையாது. நடித்த அப்படின்னு என்னது? நடித்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். நடித்தான், இப்போ நமக்கு 2 டவுட் ஆகும். நடித்தான் அப்படிங்கிறதும் ஒரு தொழில் தான், நடித்தல் அப்படிங்கிறதும் ஒரு தொழில் தான். இப்போ நடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, நடித்தல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். இப்போ தொழிற்பெயர் எப்படி இருக்கும்னா பொதுவாக இருக்கும். ஆடுதல், ஓடுதல், பாடுதல், நடித்தல், பேசுதல், அந்த மாதிரி பொதுவாக இருக்கும். இப்போ ஒரு வினைமுற்று அப்படிங்கிறது காலத்தை காட்டும். இப்போ நடித்தான் அப்படின்னு என்னது? நடித்தான், அவன் நடித்து முடிச்சுட்டான். அப்போ அந்த நடித்து முடித்த இறந்த காலத்தை காட்டுது. அப்போ இது என்னது? இது ஒரு வினைமுற்று. தொழிற்பெயர் அப்படின்னா பொதுவாக இருக்கும். நடித்தல், ஆடுதல், ஓடுதல், பாடுதல் அப்படின்னு இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு உணர். இந்த உணரை வந்து வினையாளனின் பெயராக மாற்றணும். வினையாளனின் பெயர்னா என்னது? அந்த சொல்லு வந்து அதை குறிக்காமல் அந்த செஞ்ச, இப்போ உணர் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு செயல். அந்த செயல் வந்து அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செஞ்சவரை குறிக்கணும். அதுக்கு பேர் தான் வினையாளனின் பெயர், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், உணர்ந்தான்னா என்னது? அது ஒரு வினைமுற்று. உணர்வான், அதுவும் ஒரு வினைமுற்று தான். உணர்தல்னா அது தொழிற்பெயர். அப்போ உணர்ந்தோர்னா யார்? அந்த செயலை செஞ்சவர். உணர்ந்தோர்னா அந்த செயலை செஞ்சவர். அப்போ அந்த செயலை செஞ்சவர் தான் வினையாளனின் பெயர். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருள். இப்போ இந்த ஏரி அது ரெண்டுக்கு எது சரின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஏரினா என்னது? ஏரினா ஆறா? தப்பு. இங்கே ஆறு தான் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏரி வேறு, ஆறு வேறு. இந்த ஏரிக்கு இந்த ஏறுதல் வராது, ஓகேவா? அப்போ இது தப்பு. இப்போ அந்த ஏரி அப்படிங்கிறது நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏறி சென்று. அப்போ ஆப்ஷன் டி. இப்போ மறைனா என்னது? இந்த மறைனா என்னது? இந்த மறைனா தாமரை. இந்த மறைனா வேதம்னு சொல்லலாம், இல்லைனா மறைத்தல்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, போரில் பயன்படுத்தியது. போரில் என்ன பயன்படுத்துவோம்? அதாவது 3 வாள் இருக்குது. இந்த வாள் என்னது? இந்த குரங்குக்கு இருக்கும்ல, அந்த குரங்குக்கு இருக்கிற வாள். இந்த வாள்னா என்னது? இதுதான் வந்து போருக்கு பயன்படுத்துகிற வாள். இந்த வாள்னா வாழ்க, நன்றாக வாழ்க அப்படிங்கிறோம், அந்த வாள். அப்போ போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது இந்த வாள், ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி. கான்ஃபிடென்ஸ், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கான்ஃபிடென்ஸ்னா என்ன? நம்பிக்கை. பிழையற்ற தொடரை கண்டறிக. இது வந்து ஒற்றுப்பிழை. இந்த மாதிரி லாஸ்ட் எண்டில் இருக்கும், அது பேர் தான் ஒற்றுப்பிழை. அப்போ தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இங்கே பாருங்கள், இதில் வந்து இது இருக்குது 3 சொல்லி. சென்றனருக்கு இந்த இன்னும் வருமா? வராது, 2 சொல்லின்னு தான் வரும், ஓகேவா? அப்போ இங்கேயும் அதே 3 சொல்லின்னு தான் இருக்குது, இங்கேயும் தப்பாக இருக்குது. அப்போ தேர் திருவிழாவுக்கு சென்றனர், இந்த இன்னும் தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லுன்னா என்னது? இப்போ கருங்குவளை, செந்நெல், செம்மலர், இது 3 என்னது? இந்த கருங்குவளைனா என்னது? கருமையான குவளை, அது ஒரு பண்பு தொகை. செந்நெல் அப்படின்னா செம்மையான நெல், அதுவும் ஒரு பண்பு தொகை. செம்மலர்னா செம்மையான மலர், அதுவும் ஒரு பண்பு தொகை. இந்த விரிமலர் அப்படிங்கிறது வினைத்தொகை. எப்படின்னா விரிமலர் அப்படிங்கிறது 3 அர்த்தம் வரும். விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். அப்போ ஆப்ஷன் சி வந்து வினைத்தொகை. அதுதான் இங்கே பொருந்தாதது. இது 3 பண்பு தொகை, இது வினைத்தொகை, அதனால் இதுதான் ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இலங்கை. இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிறது. இலங்கை வந்து வேறு ஒரு நாடு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடிக்கின்றார், சிரிக்கின்றார், நடித்தார். இதில் என்ன தெரியுது? பாடுகிறாள்னா அது நிகழ்காலம், நடிக்கின்றார்னா நிகழ்காலம், சிரிக்கின்றார்னா நிகழ்காலம், நடித்தார் அப்படின்னா அது இறந்த காலம். அப்போ இதுதான் ஆன்சர். கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்.
கிளை, கிளைனா என்னது? அந்த கிளையோட அர்த்தம் வந்து உறவினர் அப்படின்னு அர்த்தம். கிளைனா உறவினர். நமக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க, இதை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும். நம்ம டக்குன்னு கிளைன்னு பார்த்தோன்னா அதோட ஆன்சர் ஏ அப்படின்னு போட்டக்கூடாது. கிளைனா உறவினர்னு அர்த்தம். அவன் நமக்கு எதிர்ச்சொல் கேட்குறான். அப்போ உறவினரோட எதிர்ச்சொல் என்னது? பகைவர். அவ்வளோதான். அடுத்து சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன், ஆண்பால். இப்போ இங்கே பாருங்கள், அதாவது நிறுத்தற்குறிக்கு. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஒரு நிறுத்தற்குறியே இல்லை. வீரன், அண்ணன், மருதன், ஆண்பால் இப்படி சொல்ல முடியுமா? இப்போ வீரனுக்கு மட்டும் இப்படி போட்டுட்டு அண்ணனுக்கு இப்படி போட முடியுமா? இதுவும் போட முடியாது. அதே மாதிரி இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு ஸ்டாப்பே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சர். வீரன், அண்ணன், மருதன் மூணுமே என்னது? ஆண்பால். அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை கண்டறிய. சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர். இதுக்கு வந்து மேற்கோள் குறி இப்படி போடலாமா? சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர், அது ஒரு சொல்லு தான், இது ஒரு சிறப்பு கிடையாது. அப்போ இது வராது. அதே மாதிரி மற்ற ஆப்ஷனை பார்த்துங்க. சிகாமணியின் அதோட ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ண முடியாது. சிகாமணியின் இங்கே உணர்ச்சி போட்டிருக்காங்க. அப்போ இதில் ஏதாவது உணர்ச்சி இருக்கா? சிகாமணியின் ஏதாவது உணர்ச்சி இருக்கா? இல்லை. அப்போ சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர், அதை கமா வச்சு சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து ஊர் பெயரின் மருவு. மன்னார்குடி. மன்னார்குடியோட மருவு மதுரையா? இல்லை. மானாமதுரையா? இல்லை. கோவையா? இல்லை. அப்போ மன்னார்குடியோட மருவு மன்னை. அடுத்து ஊர் பெயரின் மருவு. கும்பகோணம். கும்பகோணம்னு என்னது? குடுமியான் மலையா? கிடையாது. கூடங்குளமா? கிடையாது. கும்பையா? கிடையாது. குடந்தை. இது ரெண்டும் குழப்ப வாய்ப்பு இருக்குது. குடந்தையும் கும்பையும் குழப்ப சான்ஸ் இருக்குது. அப்போ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. கும்பகோணம்னா குடந்தையா இல்லை கும்பையான்னு குழப்ப சான்ஸ் இருக்குது. ஆன்சர் குடந்தை. ஓகே, நெக்ஸ்ட்டு அலர்ஜி. அலர்ஜிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். அலர்ஜின்னு என்னது? ஒவ்வாமை. எனக்கு தமிழ் எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று கேட்பது என்னது? கேட்ட வினாவுக்கு திரும்ப எதிர் வினா கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பேர் வினா எதிர் வினாறுதல். நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன். கடைக்கு போவியனா? போவேன்னு சொன்னால் என்னது? அப்போ அது உடன்பாடு, நேர் விடை. அவ்வளோதான். ஏவல் விடைனா என்னது? ஏவல் விடைனா கடைக்கு போவான்னு கேட்டால் நீயே போ அப்படின்னு சொல்கிறது. சுட்டு விடைனா என்னது? ஏதாவது சென்னைக்கு செல்ல வழியாதுன்னா இது அது அப்படின்னு சுட்டி காட்டுறது சுட்டு விடை. உருவது குரல்னா என்னது? இப்போ விளையாட வருகிறாயா அப்படின்னா கால் வலிக்கும், அந்த மாதிரி இனிமேல் நடக்க போகிறத கூறுறது வந்து உருவது குரல். நமக்கு கடைக்கு போவாயானா போவேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அது ஒரு நேர்விடை. அவ்வளோதான். உனக்கு கதை எழுத தெரியுமா இருக்குது, கட்டுரை எழுத தெரியும். அப்போ அவங்க கேட்குறது கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க, கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு இனமான வேற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கதை எழுத தெரியுமாங்கிறதுக்கு கட்டுரை எழுத தெரியுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இனமான ஒரு இதை சொன்னால் அது பேர் இனமொழி விடை. ஓகேவா? இப்போ வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு எலியும் பூனையும் போல அப்படின்னு சொல்லி ஓமை கேட்டிருக்காங்க. எலியும் பூனையும் என்ன வரும்? எப்பயுமே எலிக்கும் பூனைக்கும் ஆகவே ஆகாது, சண்டை. அப்போ பகைமை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க. மலைமுகம் காணா பயிர். இப்போ வந்து மழையே இல்லை, அப்போ அந்த பயிர் எப்படி இருக்கும்? வாடி மழைக்காக இயங்கும். ஓகேவா? அப்போ அது மழை பொழியாத நிலையே சொல்லலை, நீண்ட நாள் காணாமல் இயங்குவது, அதோட அர்த்தத்தை சொல்லணும். மலைமுகம் காணா பயிர் வந்து என்ன பண்ணுவோம்? வாடி அப்படியே அந்த மழைக்காக இயங்கி வருந்தோம். அப்போ நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை அப்படிங்கிறதுல வந்து இப்போ செய்வினையை தேர்ந்தெடுங்கன்னு நம்ம கேட்குறாங்க. செய்வினைனா என்னது? தான் வந்து அந்த செயலை செய்கிறது தான் செய்வினை. இப்போ கண்ணன் நேற்று வந்தான். ஓகே, இது நாற்காலி. இது நாற்காலிங்கிறது செய்வினையா? கிடையாது. குமரன் மலையில் நனைந்தான். கவிதா உரை படித்தாள். இதுக்கு வந்து செய்வினைக்கு 3மே வரும் தான். ஓகேவா? இந்த கண்ணன் நேற்று வந்தான், அவன் வந்திருக்கான், அப்போ அது ஒரு செய்வினை தான். குமரன் மலையில் நனைந்தான், அவன் தான் நனைஞ்சிருக்கான், அப்போ அது செய்வினை தான். கவிதா உரை படித்தாள், இதுவும் செய்வினை தான். நமக்கு புக்கில் வந்து செய்வினைக்கு எக்ஸாம்பிளாக இந்த கவிதா உரை படித்தாள் அப்படின்னு இருக்கும், அதனால் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு இதுவும் வரும். செய்வினைனா ஒரு செயலை அவனே செய்யுது. இப்போ கண்ணன் நேற்று வந்தானும் அவனே தான் செஞ்சுருக்கான், அப்போ செய்வினையில் அதுவுமே வரும் தான். இது 2மே வரும் தான், 3மே ஆன்சர் வரும். புக்கில் வந்து கவிதா உரை படித்தாள் இருக்கிறனால அதை வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினைன்னா என்னது? மற்றவங்கள செய்ய வைக்கிறது. ஓகேவா? அப்போ தோசை வைத்தார்னா அவர் வைத்தார், அப்போ அது செய்வினை. தோசை வைத்தார்னா அவன் வச்சான், அப்போ அது செய்வினை. தோசை வைத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தொழில், அவர் தான் வைப்பார். அப்போ
தோசை வைக்கப்பட்டது, பட்டது அப்படின்ற மாதிரி முடிஞ்சால் அது செயற்பட்டு வினை. ஓகே, நெக்ஸ்ட்டு பணிந்து பணித்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை கண்டறிக. அப்போ பணிந்துன்னு என்னது? நம்ம பணிந்து நடக்கிறது. பணித்துனா மற்றவங்கள பணிய வைக்கிறது. அப்போ பெற்றோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார்னா என்னது? அவர் அந்த வேலையை சொல்லியிருக்காரு, செய்ய சொல்லியிருக்காரு. ஓகேவா? பணித்தார்னா அந்த பணியை செய்ய சொல்லியிருக்காரு. இப்போ இறைவனிடம் பணியாதவர்கள் பணித்தனர், இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. பணியாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இதுக்கும் ஒரு அர்த்தம் இல்லை. பணிந்தால் படிப்பறிவு வளரும், அர்த்தம் இல்லை. நமக்கு 2 வினையுமே வரும், இந்த பணிந்தும் வரணும் பணித்தும் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இந்த பணிந்தும் வந்திருக்கு, பணித்தாரும் வந்திருக்கு. அப்போ அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாற்று. இந்த மாறுனா என்னது? நம்ம மாறுறது. இந்த மாற்றுனா மற்றவங்கள மாற்றுறது. ஓகேவா? அப்போ மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று, இதுதான் சரி. சேர்த்து மாணவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு வாக்கியம் பாருங்கள். மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர்னு வருமா? வராது. அப்போ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர்கள் சேர்த்து வைத்தார். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து இந்த பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து நமக்கு ஒரு 2, 3, 4, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னது? நாகூர் ரூமின் இருப்பேர். இந்த மாதிரிலாம் குரூப் 4 கேட்க மாட்டாங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி மெயின் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி, 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் இருக்க இலக்கணத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இலக்கணத்தை மட்டும் பார்த்தோம்னா நம்ம இலக்கணத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? இப்போ நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். ஓகே. கவிதை, குறுநாவல் பலது இருக்க. நரிகால் இதெல்லாம் இவர் எழுதிய கவிதைகள். கப்பலுக்கு போன மச்சாங்கிறது இவர் எழுதிய நாள். இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி. அப்போ நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்னது? முகமது ரஃபி. அடுத்து நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? தஞ்சை மாவட்டம். இப்போ ஆப்ஷன் பி. நாகூர் ரூமி முதலாக எழுத ஆரம்பித்த இதழ் என்னது? 80களில் கணையாளியில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ கணையாளி. அடுத்து நாகூர் ரூமி கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? கவிதை தொகுதிகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? நரிக்கால், 7வது சுவை, சொல்லாத சொல். இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நரிக்காலுங்கிறது புக்கில் இருக்காது. 7வது சுவை, சொல்லாத சொல் இதெல்லாம் புக்கில் இருக்கும். இந்த நரிக்கால்கள் அப்படிங்கிறது அவர் எழுதுனது புக்கில் இருக்காது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை? 3. நாகூர் ரூமி எழுதிய நாவல் கப்பலுக்கு போன மச்சான். அடுத்து அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி கொஸ்டின் திரும்ப வந்துருக்கு பாருங்க. ஓர் பயன்பாடு. அப்போ இங்கே ஒரு அழகிய வரலாமா? இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ ஓர் வரணும், இது தப்பு. இங்கே ஓர் அழகிய, அது கரெக்டு. ஓர் குளம் வரலாமா? இது உயிரெழுத்து கிடையாது, அப்போ இந்த இடத்துல ஒரு தான் வரணும், அப்போ இதுவும் தப்பு. இங்கே ஒரு அழகியன்னு வரலாமா? இது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பின்வருவனவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. பிழையற்ற தொடர் சென்னை ஒரு மாநகரம், இந்த தொடர் கரெக்டு தான். அப்படியே எல்லா தொடரையும் பார்த்துடணும். சென்னை ஓர் மாணவன் வருமா? வராது. வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம் வருமா? ஒரு நகரம் வரணும். சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம் வருமா? ஒரு நகரம் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ சொல் பொருள் பொருத்தணும். பொக்கிசம்னா என்னது? பொக்கிசம்னா செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மேகம் சூழ்ந்து கொண்டனன்னு வருமா? மேகம்னு வந்திருக்கு, அப்போ கொண்டதுன்னு வந்தால் கரெக்டு, அப்போ இது வராது. மேகம் சூழ்ந்து கொண்டனர்னு வருமா? வராது. மேகங்கள் சூழ்ந்துள்ளதுன்னு வருமா? மேகங்கள்னு வந்தால் சூழ்ந்துள்ளனன்னு வரணும். ஓகேவா? ஒன்று இங்கே மேகம்னு வந்தால் தான் இந்த அது தூள வரும். மேகங்கள்னு வந்தால் ந அப்படின்னு முடியணும். இப்போ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, அதுதான் சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், இது கொஞ்சம் முக்கியமான ஒரு இலக்கணம். இப்போ ஒன்று வந்தால் அன்று, சரியா? அதாவது ஒன்று. இப்போ ஒரு பழம் அப்படின்னு இருந்தால் அது ஒன்று, அதாவது பழம்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒன்று இருந்தால் அன்று போடணும். ஓகேவா? ஒன்று இருந்தால் அன்று, பல இது இருந்தால் அல்ல. ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், இது பழம் அல்லன்னு போடலாமா? அன்று போடணும், ஏன்னா இங்கே ஒரு பழம் தான். அப்போ பழம் அன்று அப்படின்னு போட்டிருந்தா இந்த வாக்கியம் சரி, அப்போ இது தப்பு. அப்போ இது பாருங்கள், இது பழங்கள் அல்ல. இப்போ இதில் என்ன தப்பு அப்படின்னா இவைன்னு போடணும், இதுன்னு போட்டக்கூடாது. இதுன்னு போட்டாலே அது ஒன்றுன்னு தான் அர்த்தம். அப்போ இது பழங்கள்னு போடக்கூடாது, இவை பழங்கள் அல்லன்னு போடணும். அப்போ சியும் வராது.
அடுத்து இது பழங்கள் அன்று, இதில் ரெண்டுமே தப்பாக இருக்குது. இது பழங்கள்னு போடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு என்னது, இது பழம் அன்று. அப்போ பழம்னா ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு பழத்துக்கு அன்று, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக. கூட்டு பெயர் வாழை. இப்போ வாழை வந்து மரங்கிறது ஒரே ஒரு மரம் இருந்தால் அது மரம். அப்போ வாழை வந்து அதிகமாக இருந்தால் வாழை தோப்புன்னு சொல்லிடக்கூடாது, அது தப்பு. தென்னைக்கு சொல்லலாம் தென்னந்தோப்பு, படந்தோப்பு அப்படின்னு சொல்லலாம். வாழை கன்றுனா வாழையோட இளநிலை, அதாவது சின்ன வாழை வந்து சின்னதாக இருக்கப்போ அதை வாழை கன்றுன்னு சொல்லணும். வாழை இலைனா அந்த வாழையோட ஒரு உறுப்பு. அப்போ வாழை வந்து கூட்டு பேர்னா என்னது, நிறைய வாழைகள் இருக்குன்னா அதை வந்து வாழை தோட்டம்னு தான் சொல்லணும். இப்போ ஆப்ஷன் சி. விளைவுக்கு இது என்னது, சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் இதுதான், பாரதிதாசன் லெசனு. ஓகேவா, அந்த மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. தமிழுக்கு அமுதுன்ற பேர்னு ஒரு இது எழுதியிருப்பார் அதுலேருந்து. அப்போ விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. அப்போ ஆப்ஷன் பி. இப்போ 5 என்பதோட தமிழ் எண் கேட்குறாங்க. இப்போ கா 1லேருந்து ஆரம்பி 1 2 3 4 5 கா உ ஞா சா ரு இந்த மாதிரி ஆரம்பிக்கும். அப்போ 5க்கு ரு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். அப்போ அதில் வந்து ஏதாவது மேட்ச் பண்ணணும். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதுபோல் பிறருக்கு கொடுத்து மகிழ்வுன்னு சொல்லலாமா, சொல்ல முடியாது. மேலும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வுன்னு சொல்லலாமா, அதனால், இந்த அதனால் தான் கரெக்டாக இருக்கும். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அப்போ இந்த இடத்துல இணைப்புச்சொல் சரியான இணைப்புச்சொல் கேட்குறாங்க. அப்போ அந்த வருகிறதுல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இணைப்புச்சொல் போடணும். அப்போ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும், அதுதான் சரி. அடுத்து அதே மாதிரி சரியான இணைப்புச்சொல், இந்த இடத்துல இணைப்புச்சொல் வரணும். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடர். இன எழுத்துக்கள் என்றால் எப்போது, இது என்னது, தப்பு. இன எழுத்துக்கள் என்றால் யார், இன எழுத்துக்கள் என்றால் ஏன், இன எழுத்துக்கள் என்றால் என்ன, இதுதான் கரெக்ட். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. அப்படி சரியாக நம்ம எப்படி எழுதுவோம், பேப்பர்னு எழுதுவோமா, எழுத மாட்டோம். காகிதத்தை படிச்சுக்கிட்டுன்னு எழுதுவோமா, எழுத மாட்டோம். சொல்கிறப்ப அப்படி சொல்லலாம், ஆனால் எழுதுகிறப்ப படித்து கொண்டு அப்படின்னு தூய தமிழில் தான் எழுதுவோம். அப்போ செய்தித்தாளை படித்து கொண்டு இரு, இதுதான் சரி. அடுத்து என்னது, வவுத்து வலி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வலின்னு சொல்லாமா, வயிற்று வலி தான் சரி. இந்த வறுத்து வராது. இங்கே வந்து நமக்கு குழப்பம், வயருன்னு வருமா இல்லை வயிறுன்னு வருமா. நிறைய பேர் பேசுகிறப்ப வயரும்பாங்க, அந்த வயிறு தப்பு. வயிறு சரியாக எழுதணும்னா வயிற்று வலி. இந்த 2 நமக்கு குழப்ப சான்ஸ் இருக்குது. ஆன்சரு சி தான், வயிறு, அதுதான் சரி. அடுத்து இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது என்னது, நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அப்போ என்னது, இந்த லா தான் வரும். ஓகேவா. தாரணி இரு பொருள் தருக. இந்த தாரணி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது, 2 அர்த்தம் இருக்குது, பூமி, உலகம். அடுத்து கலைச்சொல். ஜேர்னலிசம்னா என்னது, இதழியல். ஹெர்ப்ஸ்னா என்ன, மூலிகை, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறோம்ல, அப்போ ஹெர்ப்ஸ்னா மூலிகை. கோனிக்கல் ஸ்டோன்னா கும்மளிக்கல். இது எல்லாமே புது புக்கில் இருக்குது. ஓகேவா. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. உயிரெழுத்துனா என்னது, வௌவல். நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்ன, நட. அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஏவுற மாதிரி இருக்கணும். இப்போ நடந்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம், நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். நடந்தவர்னா வினையால் அணையும் பெயர். நட தான் இதோடைய வேர்ச்சொல்லை தெரிஞ்சிட. கேட்டனன். அப்போ கேட்டனன்னா என்ன அர்த்தம், கேட்டனன்னா ஒரு விஷயத்தை கேட்கறது, அந்த கேள்வி அப்படிங்கிறோம்ல, அந்த கேட்டல். ஓகேவா. அப்போ அந்த கேட்டனன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அவன் கேட்குறான், காதால் கேட்குறான். அப்போ அந்த கேக்கு இந்த லா வராது. ஓகேவா, இந்த லா தான் வரும். இதுதான் சரியானது. ஓகேவா. அது வேர்ச்சொல் எப்படி இருக்கணும், ஒரு ஏவுற மாதிரி இருக்கணும். அப்போ கேட்டனன் அதோட வேர்ச்சொல் கேள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல். ஓடியவரோட வேர்ச்சொல் என்னது, ஓடு. அது ஏவுதல் மாதிரி இருக்கணும். ஓடியனா அது பெயரெச்சம். ஓடி அப்படின்னா அது வினையெச்சம். ஓடினான் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று. நம்ம கேட்குறது வேர்ச்சொல். அப்போ ஓடு. வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். தந்தான்லேருந்து வேர்ச்சொல் கேட்டால் என்னது, தா. அவ்வளோதான். இப்போ இப்போ சப்போஸ்
இந்த இப்படி கூட கேட்கலாம். இப்போ வேர்ச்சொல் கேட்டதுக்கு பதிலாக இந்த தந்தான்ற வார்த்தையை கொடுத்து பெயரெச்சம் கேட்டால் என்ன சொல்லணும்? பெயரெச்சம் கேட்டால் தந்த, அதை சூஸ் பண்ணணும். வினையெச்சம் கேட்டால் தந்து, அதை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்குறது வேர்ச்சொல். அப்போ தந்தானோட வேர்ச்சொல் தா. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு எனும் பொருள் தரும் சொன்னது மா. மாவுக்கு எக்கச்சக்க இது இருக்கும். மானது அழகு, வண்டு, பெரிய, விலங்கு, மரம், நிறைய அர்த்தம் இருக்குது இந்த மாவுக்கு. அடுத்து வாலண்டியர். வாலண்டியர்னால் தன்னார்வலர். பள்ளத்தாக்கு, இது அப்படியே வந்து நியூ புக்கில் இருக்கிறதான். பள்ளத்தாக்குன்னா என்னது? வேலி. புதர்னா திக்கட். சமவெளினா பிளைன். பழங்குடினா ட்ரைப்ஸ். அடுத்து மரபு பிழையற்ற தொடர். கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும். கோழி கூவாது, சேவல் தான் கூவும். ஓகேவா? நிறைய பேர் நம்ம வந்து சேவல் கூவும், சரியா? கோழி கொக்கரிக்கும். ஓகேவா? மரபு பிழையை நீக்கி சரியானதை தெரிஞ்சுடுங்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஓகேவா? அப்போ கொடியில் உள்ள மலரை எடுத்து வான்னு சொல்லக்கூடாது, மலரை பறித்து வான்னு சொல்லக்கூடாது, மலரை கொய்து வா. இதுதான் சரியான வார்த்தை. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதை படிக்காமல் போயிட்டோம்னா நமக்கு குழம்பிடும். இப்போ கொடியில் மலரை இந்த பறித்துன்னு சரிதானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் பறித்துங்கிறது வந்து தமிழில் அப்படி சொல்லக்கூடாது. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்னு சொல்லணும். பூன்னு வந்தால் பறித்துவான்னு சொல்லணும். பூவை பறித்துவான்னு சொல்லணும், மலரை கொய்துவான்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே. எளிது. எளிது என்னோட எதிர்ச்சொல் என்ன? அரிது. எளிதுனா எளிமையாக கிடைக்கிறது. அப்போ அரிதுனா கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோதான். தான் என்று எப்படி பிரிக்கணும்? தான் என்று தான் ப்ளஸ் என்று. அவ்வளோதான். இப்போ இந்த தான் ப்ளஸ் என்று எப்படி இந்த தான் என்றுன்னு மாறும்? இந்த இன்னும் ஏவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி சேர்ந்து தான் என்றுன்னு மாறிடும். நன்றி அறிதல் எப்படி பிரித்து எழுதணும்? நன்றி ப்ளஸ் அறிதல். அவ்வளோதான். இது ஈஸியாக பிரிச்சிடலாம். நன்றி ப்ளஸ் அறிதல். மின் அணு என்னும் சொல்லி பிரித்து எப்படி எழுதணும்? மின் ப்ளஸ் அணு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இப்போ வந்து நீக்குதல். அந்த நீக்குதலோட எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல்னா போக்குதல். நீக்குதல்னா போக்குதல்ங்கிறது அதோட மீனிங். தள்ளுதலும் அதோட மீனிங் தான். ஓகேவா? அப்போ நீக்குதலோட எதிர்ச்சொல் சேர்த்தல். அடுத்து திருநெல்வேலி. திருநெல்வேலியோட மறு என்னது? நெல்லை. நெல்வேலின்னு போட்டக்கூடாது. திருநெல்வேலியை நெல்வேலின்னு போட்டக்கூடாது. நம்ம எப்படி சொல்லுவோம்? நெல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியோட மறு திருச்சி. அதே மாதிரி இந்த இது என்னது? குடந்தை. குடந்தைனா கும்பகோணம். கும்பகோணம் தான் குடந்தை. நெல்லைனா திருநெல்வேலி. மயிலைங்கிறது மயிலாப்பூர். மயிலாப்பூரோட மருவு தான் மயிலை. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. இப்போ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இது முக்கியமானது. வாடகைனா என்னது? குடிக்கூலி. வாடகைனா குடிக்கூலி. அதுதான் சரியான ஆன்சர். இப்போ லூட் மியூசிக். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் லியூட் மியூசிக். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லியூட் மியூசிக்னா யாழ் இசை. ஓகேவா? காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு. இது புக்கில் இருக்கிறதான். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம். இதுவும் புக்கில் இருக்கும். அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல். டிசிப்ளின்னா என்னது? டிசிப்ளின்னா ஒழுக்கம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இப்போ உவமைக்கேற்ற பொருத்தமான பொருள். கண்ணினை காக்கும் இமை போல. அப்போ அந்த கண்ணை வந்து அந்த இமை எப்படி சொல்லணும்? இமை வந்து பேணி காக்கும். கண்ணை வந்து இமை பேணி காப்போம். அப்போ உடனிருத்தல் கிடையாது, தவித்தலும் கிடையாது, வாட்டுதல் கிடையாது. கண்ணை வந்து இமை என்ன பண்ணும்? பேணி காப்பாற்றும். அப்போ பேணல். அடுத்து இளங்கோவடிகள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். இளங்கோவடிகள் காப்பியத்தை எனும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இது என்ன? அப்போ இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள். இளங்கோவடிகள் காப்பியத்தை எனும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இயற்றிய என்னும் காப்பியத்தை. எதுவுமே மேட்ச் ஆகாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரியானதை தேர்ந்தெடு. விரிந்தது, விரித்தது அப்படின்னு இருக்கு. அப்போ மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்ததுன்னு வரக்கூடாது, விரிந்ததுன்னு வரணும். ஓகேவா? அப்போ இது தப்பு. அதே மாதிரி மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. ஓகே. மயில் தோகை விரிந்தன. அப்போ இங்கே பாருங்கள், மழைக்காற்று வீசியதால் இதழ்கள் விரிந்தன. அது கரெக்டு. இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்ததுன்னு வரணும். ஏன்னா மயிலுங்கிறது ஒன்று தானே. அப்போ தோகையை விரித்ததுன்னு வரணும். இது தப்பு. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்ததுன்னு வரலாமா? இதழ்கள்னா விரிந்தனன்னு வரணும். அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துகன்னா இது ரொம்ப ஈஸியானதாக. இங்கே பாருங்கள், ஆ உயிரெழுத்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரும். அது ஆவை போட்டோம்னா மீதி எல்லாமே லைனாக வந்துடும்.
அடுத்து எவ்வளவு உயரமான மரம் ஆச்சரியக்குறி வந்திருக்கா, அப்போ உணர்ச்சி தொடர். கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர், விடைக்கேற்ற வினா. அப்போ கியூரி அம்மையார் பிறந்த ஊர் எது, கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர், கியூரி அம்மையார் எங்கு வாழ்ந்தார், கியூரி அம்மையார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த எங்கு வாழ்ந்தார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வராது, இது ரெண்டும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர், அப்போ கியூரி அம்மையார் பிறந்த ஊர் எதுவும் சரியாக தான் இருக்கும், கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவரும் சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கணும். கியூரி அம்மையார் போலந்து நாட்டைன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த நாட்டை அப்படின்னு இருக்கிறனால இந்த நாடு அப்படிங்கிறது நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுவும் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் ஆப்ஷன் பி வந்து இதுக்கு பெஸ்ட்டான ஒரு வினாவாக இருக்கும். ஓகேவா. அடுத்து திரும்ப விடைக்கேற்ற வினா. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. அப்போ உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறளா, இப்படி கேட்கலாமா, கேட்கக்கூடாது. இப்போ எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது, இதுதான் இருக்குது ஆன்சர். அவ்வளோ. இது வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாமுக்கு கேட்கட்ட கொஸ்டின். இது 40 மார்க்கு சிம்பிளாக எடுக்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இது பெரும்பாலுமே வந்து என்னது, இதில் வந்து நமக்கு இலக்கணம் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி மெயின் எக்ஸாமுக்குலாம் இந்த மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க. இதை வந்து இலக்கணத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக வரதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2023 வந்து நமக்கு மொத்தம் 25 எக்ஸாம் நடந்திருக்கு. நம்மளுக்கு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எதுவுமே நடக்கலை. அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஜெயிலர் எக்ஸாம் மாதிரி ஒரு 25 எக்ஸாம் நடந்திருக்கு. 2023 நடந்த முதல் எக்ஸாம் இது தான். அடுத்து நடந்த கொஸ்டின் பேப்பரோட நம்ம ஆன்சர் கீஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.